வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4ல் இந்திய ஆட்சியல் பாலிட்டி தான். ஏன்னா இதில் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பில் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மத்திய நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத் ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள், சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சி முறைகளும் அப்படி சொல்லிட்டு நடப்பு நிகழ்வுகளோட நம்மளுக்கு இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, 15 கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசி டயத்தில் என்ன பண்ணிடலாம், இது ஒரு டிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். இந்திய அரசியல் அமைப்பின் முக்கிய பகுதிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன? இந்திய அரசியல் அமைப்பினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாமே இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகளின் ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்கியவர், அடிப்படை உரிமையோட ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்கினவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பார்வையின்படி இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி அப்படி சொல்லிட்டு டிபிஎஸ்பி தான் சொல்லுவாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையில் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒரு பங்கேற்கும் அமைப்பாக இல்லை, அதுதான் சரி. டிபி கெய்தான் என்பவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வரைவு குழுவில் இடம்பெற்றிருப்பார். இது ரெண்டுமே சரியானது தான். முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் கூறிய வழக்கு. முகவுரை அரசியல் அமைப்பிலோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறது கேஸ்வானந்த பாரதி வழக்கு 1973. முகவுரை ஒரு முறை திருத்தியிருப்பாங்க. அந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. கட்சித்தாவல் தடை சட்டம், கட்சித்தாவல் தடை சட்டம் குறிப்பிடக்கூடிய அட்டவணை 10 என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அரசியல் அமைப்பில் 4A எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 4A அடிப்படை கடமை. இப்போ குடியுரிமைனா 2 பற்றி சொல்லும். குடியுரிமை பகுதி 2, அடிப்படை உரிமை பகுதி 3, டிபிஎஸ்பி 4, அடிப்படை கடமைகள் 4A. எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் வாயிலாக சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978. அரசியலமைப்பில் 356 பயன்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய மிக முக்கியமான தீர்ப்பு எது அப்படின்னா இந்த 356 பயன்படுத்துறது. RS பொம்மை வழக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பொம்மை வழக்கு அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய பாராளுமன்ற செயலாட்சி அலுவலர் மீதான தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை டேஷ் வழியே செலுத்தும் அப்படின்னா அந்த நிதி சார்ந்தது அப்படின்னா கேக். இந்தியாவினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது அப்படின்னா 148. அரசியல் சாசன விதியான எதில் இந்த 73வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ளது. 73வது படி 243B அப்படிங்கிறத சேர்த்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் யார் இலாக்கா அல்லாத மத்திய அமைச்சர் அப்படின்னா இலாக்கா அல்லாத மத்திய அமைச்சர் கோபாலசாமி ஐயங்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். யார் வரைவு குழுவில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா KM முன்சி இருப்பார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி இருப்பார், கிருஷ்ணமாச்சாரி இருப்பாங்க, பட்டாபி சீதாராமையா மட்டும் இந்த வரைவு குழுவில். 1986 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர் செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1986 எந்த குழு அமைச்சிருப்பாங்க, பஞ்சாயத்து நிறுவனங்களுக்காக LM சிங்வி குழு. மாநிலத்தின் பெயர் எல்லை மாற்றுவது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்பு யாருடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் பெற்றுக்கணும்.
அரசியலமைப்பு அதிகாரத்துடன் இந்தியாவில் முன்பே உள்ள அதிகாரங்களை மாற்றி அமைத்து கொடுப்பது அப்படின்னா ஏற்கனவே உள்ள மாநிலங்களை வந்து மாற்றுறது அதெல்லாமே யார்கிட்ட இருக்குது? நாடாளுமன்றத்திட்ட இருக்குது. எந்த சரத்து? நாடாளுமன்றம்ன்றது ஒரு புதிய மாநிலங்களை தோற்றுவிக்கக்கூடிய அதிகாரம்னா சரத்து 2 சொல்லுது. உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் பரிகாரம் பெறுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கான பரிகாரம் பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது உறுப்பு 32 என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. பேராணைகள் இருக்கும். தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் யாருன்னா இந்த முன்னேற்றவாத மக்களாட்சி எம்என் ராய் சொல்லியிருப்பாங்க. இந்திய மக்களாட்சி சிறப்பம்சங்களில் ஒன்று அப்படின்னா அது எல்லாமே குடிமக்களினுடைய பங்கேற்பு இருக்கணும், நாடாளுமன்ற மக்களாட்சியாக இருக்கணும், ரகசிய வாக்குச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்திய மக்களாட்சியினுடைய சிறப்பம்சம் தான். இந்தியாவில் கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியில் இருந்தது அப்படின்னா கூட்டாட்சி முறை கனடா அரசியலமைப்பு. எழுதப்பட்ட ஒரே அரசியலமைப்பு இல்லாத முக்கிய நாடு அப்படின்னா எது? எழுதப்படாதது எது அப்படின்னா இங்கிலாந்தை வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குடிமகனும் இந்திய குடிமகனாக இருப்பதற்கு தகுதி உள்ளவன் ஆவான் என பாராளுமன்றம் இயற்றும் சட்டத்துக்கு உட்பட்டது எது அப்படின்னா எந்த ஒரு குடிமகனும் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பம்சம் எதில் இருக்குன்னா சரத்து 10 குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக விழாக்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை, விழாக்கள் மதம் சார்ந்தது சரத்து 26. கீழ்காணும் உரிமைகளில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிடுறாருன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அதை தான் என்னன்னு சொல்லுவார்? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். சரத்து 356 கீழ் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துகிறப்ப எந்த சரத்து வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னா 2021 என்ன பண்ண முடியாது? நிறுத்தி வைக்க முடியாது. கீழ்கண்டவற்றுள் எது சரத்து 19 கீழ் வராது அப்படின்னா 19 கீழ் வராதது எது அப்படின்னா சுதந்திரத்துக்கான உரிமை வரும், சுதந்திரம் தொழில் செய்வதற்கான உரிமை வந்து வரும். அந்த தொடக்க கல்வி சொத்து உரிமைலாம் என்னது? 19 கீழ் வந்து வராது. கீழ்காணும் வாக்கியங்கள் அரசியலமைப்பில் திருத்தம் செய்யும் வரம்பற்ற அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தம் செய்யக்கூடிய வரம்பற்ற அதிகாரத்தை பாராளுமன்றத்தை இல்லை. அரசியல் கட்டமைப்பு மாறாமல் நம்ம என்ன பண்ணலாம்? அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தம் செய்வதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படி சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லணும்னா அந்த கட்டமைப்பு மாறக்கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க? குறிப்பிட்டிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கிறது எதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புங்கிறது எதை அங்கீகரிக்குது? மத, மொழி மற்றும் பண்டைய சிறுபான்மையினரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் 51(7) சொல்லியிருப்பாங்க. நெறிமுறை கோட்பாடுகளை அரசின் செயல்பாட்டில் இணைத்து கொள்வதின் நோக்கம் சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? இந்த நெறிமுறை கோட்பாடுகளை வந்து நம்ம இணைச்சிருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து வேலை செய்யவும் கல்வி கற்கும் பொதுநல உதவிகளை பெறுவதற்காக இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த பொதுநல உதவிகள் வேலை செய்யும் உரிமை இதெல்லாம் சொல்கிறது சரத்து 41. இந்தியாவின் செயற்குழு தலைவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? செயற்குழு தலைவர் குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற கூட்டமைப்பு யாரால் கூட்டப்படுகிறது? நாடாளுமன்ற கூட்டமர்வு அப்படிங்கிறது அந்த கூட்டம் குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவர் மறுமுறை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முறை துணை குடியரசுத் தலைவர் அடுத்து எண்ணற்ற முறை வந்து என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுக்கப்படலாம். துணை குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம் துணை குடியரசுத் தலைவரை வந்து மாநிலங்களவையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை வந்து கொண்டு வர முடியும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான அனைத்து சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகள் குறித்த விசாரணை மற்றும் முடிவுகளை எடுப்பவர் யார் அப்படின்னா இதை பற்றியெல்லாம் எடுக்கிறது உச்சநீதிமன்றம். மாநிலத்தின் முதலமைச்சர் இல்லாமல் இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் பிரதமராக இருந்தவர் யாருன்னா சந்திரசேகர். பிரதமரின் தலைமையின் கீழ் இல்லாத அமைப்பு எது அப்படின்னா பிரதமர் அப்படின்னாவே திட்டக்குழு, மாநிலங்களுக்கு இடையான குழு இருக்கணும், அதுக்கு ஹெட் பிரதமர் தான் இருக்கணும். தேசிய ஒருமைப்பாட்டு மன்றம்லாம் வருவாங்க. நிதி ஆணையம் மட்டும் பிரதமர் வந்து தலைமை இருக்க மாட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்
அமைச்சரவை உறுப்பினர்களின் பதவி நியமனம் மற்றும் அதிகாரம் அப்படின்றது. அமைச்சரவைகளுடைய பதவி நியமனம் அதிகாரம் பற்றி குறிப்பிடக்கூடியது சரத்து 74. அதிக முறை பிரதமராக பதவி வகித்தவர், அதிக முறை இருந்தவங்க வந்து ஜவஹர்லால் நேரு. ஒரு மசோதா, பண மசோதா மற்றும் சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. சாதாரண மசோதாவானது பாராளுமன்றத்தில் எத்தனை முறை வாசிக்கப்படும் அப்படின்னா, பாராளுமன்றத்தோட இரு அவைகள்லையுமே 3 முறை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வாசிப்புகள் வந்து நடைபெறும். பண மசோதா பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எது, பண மசோதா பற்றி எது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விதி வந்து 110 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நிதி அறிக்கையான பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா, விதி 112 வந்து குறிப்பிடும். பண மசோதா பற்றி சொல்லக்கூடியது 110, பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடியது 112. சுதந்திர இந்தியாவின் மக்களவையினுடைய முதல் சபாநாயகர் யாரு அப்படி, ஜிவி மௌலாங்கர். அவர் தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் சபாநாயகர் ஜிவி மௌலாங்கர், கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தான் மக்களவையினுடைய ஃபர்ஸ்ட் சபாநாயகர். சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்று. சர்க்காரிய ஆணையம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எது எது தப்புனா 3, 4 வந்து தப்பு. பாருங்க, சர்க்காரிய ஆணையம் அப்படிங்கிறத 1983 ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த ஆணையம் எதுக்கு, எத்தனை பரிந்துரை கொடுத்துருப்பாங்கன்னா 247 பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க. இவங்க பிரிவு 356 என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கடைசி டயத்தில் அதை கவனமாக கையாளணும் அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் சொல்லியிருப்பாங்க. சர்க்காரிய ஆணையம். கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள், தவறானது எது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தவறானது 3, 4 வந்து என்னது தவறானது, 3, 4 தப்பு. 18 அப்படிங்கிறது பட்டங்கள் ஒழித்தல். பிரிவு 21 அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம், அதாவது உயிர் வாழ்கிறதுக்கான தனி மனித சுதந்திரம் வந்து 21. 23 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கொத்தடிமை முறை ஒழிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. 20 அப்படிங்கிறது கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு தான் என்னது 20 கொடுத்துருப்பாங்க. அதனால் அது மட்டும் தவறானது. சட்டப்பிரிவு அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா, சட்டப்பிரிவு 340 கீழே தான் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்கு தலைவராக நியமிச்சிருப்பாங்க. இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்கணும். அந்த ஏ வந்து தவறானது, ஆர் சரி. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு இருவிதமான பணிகளை செய்கிறாரு ஆளுநர். ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரியானது தான், ரெண்டுமே சரி. எது வரும் அப்படின்னா அந்த பி தான் வரும். ஏ மற்றும் ஆர் சரி, சரியான விளக்கம். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் எந்த பகுதியை சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். மദ്രാஸ் மாநிலம் தமிழ்நாடு என மாற்றம் செய்ய வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த ஆண்டு 1956 அக்டோபர் 13. அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா, அகில இந்திய பணிகள் நடத்தை சட்டம் 1968. இந்திய உச்சநீதிமன்றம், இதில் வந்து எது சரியானது தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரி. இந்திய உச்சநீதிமன்றம் இது வந்து இந்திய அரசியல் அமைப்பை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது 65 வயது. இந்திய நீதிமன்றம் ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து அதை பஞ்சமி நிலம் என வழங்கிய ஸ்ரீமன்ட்ரே அப்படிங்கிறவர் எந்த மாவட்ட ஆட்சியாளர் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளர். எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது? தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம் 1926. பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவின் அரசியல் அமைப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க.
மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொன்னது 2006. பின்வரும் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா விதி 136. உச்சநீதிமன்றத்தோட சிறப்பு அனுமதி மனு 136. பின்வரும் குழுக்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா 2 வரும். ஐயங்கார் குழு, இது மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆராயறதுக்காக போடப்பட்ட குழுக்கள். ஐயங்கார் குழு 1950, கோர்வா குழு 1951, ஆப்பிள்பே குழு 1953-56 போட்டிருப்பாங்க. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. ஃபஸ்ட்டு ஐயங்கார், செகண்ட் கோர்வாலா, 3 ஆப்பிள்பே, 4 நிர்வாக சீர்திருத்த ஆணையம். மத்திய தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய குழு அப்படின்னா யார் யார் பரிந்துரை பண்ணுவாங்க? முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரால் முன்மொழியப்படக்கூடிய கேபினட் அமைச்சர் அப்படி சொல்லிட்டு 3 பேருமே மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுதல், ஒத்திவைத்தல் இந்த மாதிரி அதிகாரம் பெறாரு. இதை பற்றி சொல்லக்கூடிய விதி 85. அதாவது அரசியலமைப்பு சட்டம் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், நாடாளுமன்றத்தில் கூட்டம் கூட்டுறது, ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 85. இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர். பொது கணக்கு குழுவை நியமனம் செய்கிறவர் மக்களவை சபாநாயகர். பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளிலும் நிகர வருமானத்தினை மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்யக்கூடியது. மத்திய அரசோட அனைத்து வரிகளையும் நிகர வருமானங்களில் மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ணக்கூடியது 11வது நிதி ஆணையம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. குஸ்ரோ ஆணையம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் வராது. இந்த தேர்தல் மாநில ஆளுநருக்கான தேர்தல் வராது. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தல்கள் நடத்துவாங்க. பாராளுமன்றத்துக்கான தேர்தல்கள் நடத்துகிறாங்க. அப்புறம் மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தலைமை தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை பற்றி குறிப்பிடுதுன்னா பகுதி 20 உறுப்பு 368. மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர். மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரலை நியமனம் பண்ணுறவர் யார் அப்படின்னா ஆளுநர். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் கீழ் ஏற்படும் சட்டங்களுக்கிடையே மாநில மற்றும் பாராளுமன்றத்திற்கிடையே முரண்பாடுகள் பற்றி கூறக்கூடிய சரத்து. இந்த பொதுப்பட்டியலின் கீழே இருக்கக்கூடிய துறைகளில் 2 பேத்துக்கும் முரண்பாடு பற்றி சொல்லக்கூடியது சரத்து 254 1 குறிப்பிடும். உலக அரசு சாரா அமைப்பு தினம், அதாவது வேர்ல்டு NGO டே எப்போ அப்படின்னா பிப்ரவரி 27. இதில் கொஞ்சம் இடையில கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கச்சா எண்ணெய் நுகர்வு மற்றும் இறக்குமதியில் இந்தியாவினுடைய இடம் 3வது இடம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடரை எங்கு நடைபெற்றது அப்படின்னா 58வது கூட்டத்தொடரான ஐநாவோட மாநில மனித உரிமைகள் சுவிட்சர்லாந்தில். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் பாலகிருஷ்ணன். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24. மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகம் செய்த முதல் சட்டப்பேரவை எது? மொழிபெயர்ப்பு அறிமுகம் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எத்தனையாவது முதன்மை செயலாளராக சக்திகாந்த தாஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா 2வது முதன்மை செயலர். மத்திய கலால் வரி தினம். கலால் வரி தினம் பிப்ரவரி 24. கலால் வரி தினம் பிப்ரவரியில் 24. தமிழக ஊராட்சி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1994. இந்திய அரசியல் அமைப்பின் 262வது உறுப்பு எத்தனை சிக்கல், எந்த வகையான சிக்கல் சொல்கிறாங்கன்னா இந்த
262 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கிடையே உள்ள நதிநீர் சிக்கல் பற்றி குறிப்பிடக்கூடியது தான். என்னது? 262. இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்காக பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா, இந்த ஆட்சி பணியை வந்து ஐஏஎஸ் பதவியை என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மன்னார் குழு 1969 ராஜ்மன்னார் குழு என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்பே அவர்களை பணி நீக்கம் செய்வது. இது என்ன சொல்கிறாங்க, இந்த ஒன்றிய அரசு பணியாளர்கள் அப்படிங்கிறது இது யாருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் அதை பண்ணலாம். மத்தியில் குடிமை பணியிடங்களுக்கான நியமங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் குழு என்பது இது அரசியமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. நிதி மசோதா பாராளுமன்றங்களில் நிறைவேற்றப்பட்டு எத்தனை நாட்களுக்குள் குடியரசுத் தலைவனுடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னா 75 நாட்களில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா அது எத்தனை நாட்களுக்குள்ள ஒப்புதல் பெறணும்? 75 டேஸில். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. மொழிவாரி சிறுபான்மையினர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டுள்ளது? அது எங்கு அமைந்துள்ளது? மொழிவாரி சிறுபான்மையினர் ஆணையம் 1957 அலகாபாத்தில். அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது மற்றும் சின்னம் ஒதுக்குவது யார்? அரசியல் கட்சியை அங்கீகரிக்கிறது, சின்னம் ஒதுக்கிறது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை டோட்டலாக எவ்வளோ பேர் அப்படின்னா, நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலையுமே மொத்தமாக எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? 57 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 54. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கக்கூடிய அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 3 அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா, எதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க? 338B, 342A, 366. இந்த 338B அப்படிங்கிறது தேசிய ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. 342A வந்து பழங்குடியினருக்கானது. அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 366 அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி 19 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் வந்து சின்ன திருத்தம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவியல் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் சட்ட அளவீட்டு சட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுதான் வந்து 2009 வரும். அத்தியாவசிய பொருள்னா 55. கள்ள சந்தைப்படுத்துதல் சட்டம்னா 1980. இது மட்டும் என்ன மாற்றி சொல்லிட்டேன். நுகர்வோர்னா 86. சட்ட அளவியல் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கள்ள சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னது 1980. மக்கள் மருந்தகங்கள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 7. இதில் நம்மளுக்கு கடைசியில் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் நடப்பு நிகழ்வுகள் இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. மக்கள் மருந்தகம் மார்ச் 7. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிறுவன தினம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை நிறுவன தினம் 1969 மார்ச் 10. தேசிய பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் 4. இந்தியாவில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது 3.2%. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரம் அளிக்கக்கூடியதில் உள்ளாட்சி அமைப்புக்கு கொடுக்கறதுல 3வது இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு சுய தொழில் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக தமிழ்நாட்டு சென்னையில் வந்து எந்த ஆட்டோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிங்க் ஆட்டோ திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. டெல்லியில் 4வது பெண் முதல்வராகவும் 9வது முதல்வராகவும் பதவியேற்றவர் தான் ரேகா குப்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க
நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்க்கும்போதே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ்னாவே நான் வந்து குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதுவும் வந்து பாருங்கள். ப்ளஸ் கடைசி நேரத்தில் இதையும் என்ன பண்ணிடுங்க, ஒரு ரிவிஷனாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.